பயிற்சி 5.1 கொஸ்டின் நம்பர் 2 2, -1 என்ற புள்ளியை மையமாகும். பாருங்க மையம் வந்துச்சா, இது எச்சின் பேரு வைப்போம். அடுத்தது 3, 6 என்ற புள்ளி வழி செல்வதுமான. அப்போ புள்ளி கொடுத்துருக்காங்க, மையம் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் எழுதியிருக்கேன். மையம் புள்ளி. ஓகே, மையம்னாலே நம்பர் வந்தாலே என்ன பண்ணணும், H, Kன்னு எழுதணும். புள்ளினா X, Yன்னு எழுதணும். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா. மையம் நம்பராக வந்திருந்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ அங்கே மதிப்பெல்லாம் பிரதிட்டு நம்ம ஆர் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஒரு இடத்துல 3 போடணும், 3. ஹெச் ஒரு இடத்துல என்ன போடணும் வந்து பாருங்க 2 போட்டாச்சு. ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் 6. கே பாருங்க இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 6 + 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது கழிச்சா என்ன வரும், 1. 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 வரும். ப்ளஸ் 6 + 1 7. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 50ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலாவில் போய் பிரதியிட வேண்டியதான். இதுதான் அந்த ஃபார்முலா. எப்பவுமே கொஷின் வந்து நம்ம XYயில் தான் வரணும் இல்லையா. அப்போது எக்ஸு மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் எழுதியிருப்பேன். கேக்கு பதிலாக இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இல்லையா, +1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட மதிப்பு 50. ஸோ இந்த கணக்கில் இந்த மையமும் புள்ளியும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆர் கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது ஆர் ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அவ்வளோதான் இந்த சம்.